ஆனால் ஊரில் இருக்கவங்க நினைப்பாங்க வெளிநாட்டில் இருக்கவங்க நினைப்பாங்க இங்கே கஷ்டப்படுறதா தெரியும். ஒவ்வொரு நேரத்துக்கு சாப்பாடு கம்பெனி எல்லாமே ஒவ்வொரு கம்பெனியும் சாப்பாடு விஷயத்துலேருந்து எல்லாமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இது காரியம் இல்லை. அதனால நமக்கு இந்த விசாயில் கொஞ்சம் காசு கிடைக்கும், அதனால் அப்படி எடுக்கணும்னு சொல்லி ஒருவாருடைய எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, அப்படி பட்டி போகிறவங்களும் இருக்கு. எங்கள் அப்பா இங்கே உள்ள ஃபுட்டு இங்கே உள்ள கால்நடை இது உடம்பு சரியில்லாமல் ஊரில் போய் உட்காந்தவர், அவரால் இப்போ உயிரோடு இல்லை. அந்த அடிப்படையாக எதுவுமே கற்றுக்காம நான் எப்படியோ ஃபாரின் போகணுங்கிற ஒரே ஒரு ட்ரீமில் மட்டும் என்ன பண்ணிடுறாங்க, பணத்தை நிறையா கொடுத்துட்டு பாதி பேர் ஏமாந்து போகிறாங்க, பாதி பேர் தான் சொல்கிறாங்க. இங்கே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, அதில் தான் பண்ணி தான் அவன் இங்கே போயிட்டு உள்ள 10 வருஷம் வேலை செஞ்சேன், கஷ்டப்பட்டேன், ஒன்றும் சேஃப்டி இல்லை. அதுக்கு சரியான அரசியல் இருக்கணும். யார் வேலையை கொண்டு கொடுக்குறாங்களோ, அவங்க யார் வேலையை பற்றி சொல்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து நல்லா கொண்டு வந்தீங்கன்னாக்கா படித்த மக்கள் பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயே வேலை கிடைக்கும். அவங்களாம் 10th குவாலிஃபிகேஷன் வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப அடிமட்டம் பட்டுற மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கெட்ட காரியத்துக்கு போக முடியாமல் நாங்கள் படுற காரியம், படுற மனவேதனை இருக்கு, அது ரொம்ப கொடிய வேதனை. அதேமாரி இல்லாமல் பணம் கொடுத்து வர வேணாம் அப்படிங்கிறப்போ இன்றைக்கி இருக்க நிச்சயம் பணம் கொடுத்து வர முயற்சி பண்ண வேணாம். இங்கே கஷ்டப்படுறாங்க. எல்லாமே மாதிரிலாம் கிடையாது. நான் 2003 வந்தேன் அந்த டைமில். ஆனால் இப்போலாம் வரணும் அவசியம் கிடையாது. இப்போலாம் எல்லாம் தெளிவாக ஆகிட்டாங்க. எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த கஷ்டப்படுற வேலைக்கு யாரும் வர ரெடியாக இல்லை. அப்பா 28 வருஷம் குவைத்தில் இருந்தார், வெளிநாட்டு வாழ்க்கையே வேணாண்டான்னாரு. அண்ணா வணக்கம், உங்களுடைய பெயர் எந்த மாவட்டம்னு? என் பேர் ஆனந்த்குமார், நான் காரைக்கால் புதுச்சேரி மாநிலம் சார். வெளிநாடு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைன்னா என்னென்ன இருக்கும்? பொதுவாகவே அடிப்படையில் அவங்களுக்கு அங்கேயே பேசிக் நாலேஜை க்ரியேட் பண்ணிட்டு வரணும். இங்கே வந்துட்டு அவங்க நான் கற்றுக்கிறேன், ஃப்ரெஷராக வர்றேன், காசு கொடுத்து வர்றேன் அப்படிலாம் வர்றது சரி கிடையாது. நீங்கள் அடிப்படை நல்ல ஒரு தொழில் ரீதியாக ஏதோ ஒரு விதத்தில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், அடிப்படை புரிதல் இருக்குன்னா, இப்போ ரிக் ஃபீல்டு இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்குது, எதுலையாக இருந்தாலும் நீங்கள் அடிப்படை புரிதலோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது. பணம் இன்றைக்கி கண்டிஷனில் பணம் இல்லாமலே நம்ம ஃபாரினுக்கு வரலாம், அதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. ஆனால் அந்த அடிப்படையாக எதுவுமே கற்றுக்காமல் நான் எப்படியோ ஃபாரின் போகணுங்கிற ஒரே ஒரு ட்ரீமில் மட்டும் என்ன பண்ணிடுறாங்க, பணத்தை நிறையா கொடுத்துட்டு பாதி பேர் ஏமாந்து போகிறாங்க, பாதி பேர் தான் வந்து சேர்றாங்க. அதனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா, முழுக்க அங்கேயே கற்றுக்கணும் தொழிலை. நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இங்கே இருக்கேன். நான் இதோட 4 கண்ட்ரி மாறி இருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் பணம் கொடுத்து வந்தே கிடையாது. காரணம் நம்ம அந்த அடிப்படையாக அந்த ஃபீல்டில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி ஹைலி வாண்டட் இருக்குது கல்ஃபில். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப்பை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால இன்றைக்கி இந்த கஷ்டப்படுற வேலைக்கு யாரும் வர ரெடியாக இல்லை. அதனால் நல்லபடியாக அடிப்படையை கற்றுக்கிட்டிங்கன்னா வர்ற இன்டர்வியூஸ்கிட்ட நீங்கள் நம்மளுடைய டேலண்ட் நம்மளால் புரிய வைக்க முடியுதுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் இங்கே வரலாம். அதேமாரி இல்லாமல் பணம் கொடுத்து வர வேணாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்க நிச்சயம். பணம் கொடுத்து வர முயற்சி பண்ண வேணாம், இங்கே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. அண்ணா வணக்கம், உங்களுடைய பெயர் எந்த மாவட்டம்னு? என் பெயர் ஆசிக். வெளிநாடு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைன்னா என்னென்ன இருக்கும்? எல்லோரும் வெளிநாட்டில் ஃபஸ்ட்டு வரவங்க ஒரு 2 வருஷம் இருந்துட்டு ஏதோ கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைப்பாங்க. அந்த 2 வருஷன்றது 20 வருஷம் 25 வருஷம் ஆனாலும் அது ஒரு நோய் மாதிரி நம்மளை விடாது. இங்கேருந்து பல பேர் கேன்சல் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. திருப்பியும் அவங்க ஊரில் அவங்களால இருக்க முடியாது. திருப்பி வெளிநாட்டுக்கு வரணும், விசா எடுன்னு சொல்லிட்டு தான் அவங்க வரத்துக்கு பார்ப்பாங்க. இதுதான் இப்போ உள்ள சூழ்நிலையும் கூட. ரெண்டாவது, எங்கள் அப்பா 28 வருஷம் குவைத்தில் இருந்தார், வெளிநாட்டு வாழ்க்கையே வேணாண்டான்னாரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு ஊருக்கு வரப்போ எங்கள் அப்பா அதை தான் சொல்லுவார். உங்கள் அப்பா சொல்லியிருக்காக வெளிநாடே வேண்டான்னு, அப்புறம் எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க வெளிநாட்டுக்கு? அப்பா வரப்போ இந்த ஃபோட்டோ, இங்கே இருக்கிற சூழ்நிலைகள்லாம் ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அனுப்புவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க போல தெரியுது. அதனால் நம்மளும் இங்கே இருந்தால் சொகுசு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க அப்படின்னு. அதே கஷ்டத்தோடு தான் இப்போ எங்கள் பிள்ளைங்களையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான் நானும் என் பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லுவேன், என்னோட இந்த வெளிநாட்டு வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 28 வருஷம் கழித்து எங்கள் அப்பா ஊருக்கு போயிருக்காரு. நாங்களாம் தலையெடுத்துட்டோம், நீங்கள் போய் பேர பிள்ளைங்களோட இருங்கன்னு. எங்கள் அப்பா இங்கே உள்ள ஃபுட்டு, இங்கே உள்ள கால்நடை இது உடம்பு சரியில்லாமல் ஊரில் போய் உட்காந்தவர், அவரால் இப்போ உயிரோடு இல்லை. இங்கே உள்ளுடைய உணவு இதுகள்லாம் அந்த பிரச்சனை இருந்ததுனால அப்பா தவறிட்டாங்க. என்ன நல்லா இருக்கிற நேரத்தில் இப்போ உயிரோடு இல்லை. அதனால் வெளிநாட்டு வாழ்க்கைன்றது ஒரு நரகம். தயவு செஞ்சு யோசிச்சுட்டு ஊர்லேயே நல்லபடியாக படித்து முன்னேறி நல்ல சம்பளத்தில் வாங்க. இங்கே நாங்களாம் ஒன்றும் பெரிய சம்பளம்லாம் இல்லை, 30,000 40,000 ரூபாக்காண்டி பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்லதுக்கு இல்லைன்னா கூட மனசு வீடியோ காலில் பார்த்து கூட சந்தோஷப்பட்டுக்குவோம். ஒரு கல்யாணம், ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். ஆனால் ஒரு கெட்ட காரியத்துக்கு போக முடியாமல் நாங்கள் படுற மனவேதனைன்னு இருக்கே, அது ரொம்ப கொடிய வேதனை. அதனால்
இளைஞர்களுக்கு சொல்கிறது என்ன, அதுவும் முஸ்லீம் சமுதாயத்துக்கு சொல்கிறது என்னன்னா, வெளிநாட்டு வாழ்க்கையை முற்றிலுமாக இது பண்ணுங்க, ஊர்லேயே நல்லபடியாக இருங்க. அண்ணா வணக்கம், உங்களுடைய பெயர், எந்த மாவட்டம்னே? என் பேர் முஸ்தபா, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி. உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்ன? இங்கே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். இங்கே கோயத்தூரில் வந்து 10 வருஷம் வேலை செஞ்சேன், கஷ்டப்பட்டேன், ஒன்றும் சேஃப்டி இல்லை. இப்போ நான் வெளியே வந்து கம்பெனியில் வேலை செய்கிறேன், டெலிவரி பாயாக இருக்கிறேன். இப்போ வந்து பரவாயில்ல, ஒரு அளவுக்கு சேஃப்டி பண்ணிட்டுருக்கிறேன். இடம் வாங்கி வீட்டெலாம் கட்டிட்டேன், பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறேன். அதான் நான் எல்லாம் சொல்கிறேன், நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எல்லாத்தையும் தான் பார்த்து தான் ஆகணும். இங்கே அண்ணா நீங்கள் வந்து இப்போ நாட்டுக்கு போகிறீங்கல்ல, போயிட்டு இதோட அங்கே குடும்பத்தோடு இருந்துருவோம் அப்படின்னு எப்பாவது உங்களுக்கு தோணி இருக்கா? அது தோணுது எனக்கு. போகிறப்பெல்லாம் வரக்கூடாது நினச்சி தான் போகிறது. அங்கே போனால் சூழ்நிலை சரியில்லாமல் மறுபடியும் வர வேண்டியதாக இருக்குது. 2 மாதம் 3 மாதம் தங்குறோம், மறுபடியும் வர வேண்டியதாக இருக்குது. வெளிநாடு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைன்னா என்னென்ன இருக்கும்? பெரும்பாலும் வந்து படித்தவங்க யாரும் வர தேவையில்ல, ஊர்லேயே பண்ணிக்கலாம். எல்லாமே மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து 2003 வந்தேன் அந்த டைமில். ஆனால் இப்போல்லாம் வரணும் அவசியம் கிடையாது. இப்போல்லாம் எல்லாம் தெளிவாகிட்டாங்க. யாராவது இப்போ அதிகமாக இங்கே நிறைய பேர் வரது கிடையாது. இப்போ புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்போது இல்லாதவங்க தான் கிளம்பி வராங்க இங்கே. அதாவது ஆசை இங்கேருந்து விசா அனுப்புகிறாங்களே, ஃப்ரீ விசா தராங்க, கம்பெனியில் இருக்குது, கிளம்பி வான்னு சொல்கிறாங்களே, அதுமாரி வரவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. தவிர இதுக்குன்னு மெனக்கட்டு வரதெல்லாம் கிடையாது, குறைஞ்சி போச்சு. மாதிரிலாம் கிடையாது இப்போ. அண்ணா வணக்கம், உங்களுடைய பெயர், எந்த மாவட்டம்னே? என் பேர் பாபு, நான் கடலூர் மாவட்டம். வெளிநாட்டிற்கு நீங்கள் எதனால் வந்தீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வறுமையின் காரணமாக தான் வந்தோம். இங்கே வறுமையின் காரணமாக வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருளாதாரத்தை முன்னேறி இருக்கும்போது அந்த பொருளாதாரத்தை தக்க வைக்கவே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. வெளிநாட்டுக்கு படிக்காதவர்கள் அதிகமாக வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா படித்தவங்க நிறைய பேர் வராங்களே, எதனால? வந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் படிக்கல, 10வது தான் படிச்சிருக்கோம். அப்போ வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படித்த மக்கள்லாம் வராங்க வேலைக்கு. அதை வந்து பிஏ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, ஆட்டை விற்று மாட்டை விற்று எல்லாம் வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ வேலை இல்லாமல், உள்ளூரில் வேலை இல்லாமல் வெளிநாடு வராங்க. இங்கே வந்து கம்பெனி சம்பந்தம் வளைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தலைமுறை வந்து மாற்றணும். வெளிநாடு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைன்னா என்னென்ன இருக்கும்? அதுக்கு வந்து சரியான அரசியல் தேர்ந்தெடுக்கணும். யார் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறாங்களோ, அவங்க யார் வேலைவாய்ப்பை பற்றி சொல்கிறாங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து நல்ல ஆட்சியை கொண்டு வந்தீங்கன்னாக்கா படித்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயே வேலை கிடைக்கும். அதுதான் தேர்வு. அது அரசியல் முக்கியம். நீங்கள் அரசியல் சரியான அரசியல் தேர்ந்தெடுக்கிற காரணம் தான் வெளிநாடு வரான். அப்பா வந்து என்னை பார்த்தா அவங்க அப்பா பண்ண தப்பு தான். இப்போ நான் பண்ண தப்பு வந்து என் பிள்ளைக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் இருக்கிறேன். நல்ல அரசியல் வந்து தேர்ந்தெடுக்கிறேன். அதே போல் வந்து நல்ல அரசியல் தேர்ந்தெடுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு வேலைவாய்ப்பு எந்த கட்சி வந்து சொல்லுதோ, வேலைவாய்ப்பு தரன்னு சொல்லுதோ அவங்கள ஆதரித்து அவங்கள ஆட்சி அமைச்சிங்கனாக்கா வெளிநாடு வரதை கம்மியாகலாம். அண்ணா வணக்கம், உங்களுடைய பெயர், எந்த மாவட்டம்னே? பேர் சக்தி பாலா, என்னோட மாவட்டம் திருநெல்வேலி, நாங்குநேரி தாலுகா, பெருமளஞ்சி ஊர். வெளிநாடு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைன்னா என்னென்ன இருக்கும்? நான் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன். நான் வந்து நல்ல குவாலிஃபிகேஷன் இதில் தான் செலக்ட் ஆகி வந்தேன். ஆனால் இதுக்கும் மேலே நல்ல படிப்பு படிச்சிருந்தா, இன்ஜினியரிங்கு நல்ல இந்த மாதிரி படிச்சிருந்தா, மேலும் மேலும் நல்லா படித்து வந்தால் இங்கே வந்து நல்ல மேலும் போஸ்டிங்லாம் நல்லா போகலாம். அதுக்கு மாதிரி தான். மற்றபடி வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் கம்மியில் இல்லைன்னா லேபராக இல்லை, நான் வந்து ஜிஎஃப்டியாக வேலை பார்க்கேன். லேபராக எனக்கும் கீழே இருக்கவங்கலாம் நிறைய 10th முடிச்சு குவாலிஃபிகேஷன்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் லேபரில் தான் போடுவாங்க. நான் ஐடி முடிச்சனால என்னை வந்து ஜிஎஃப்டியாக போட்டாங்க. அவங்களாம் வந்து 10th குவாலிஃபிகேஷன்லாம் வரவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப இது பண்ணாங்க, ரொம்ப அடிமட்டம் பட்டுற மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. நல்ல படிச்சிருந்தா நல்ல போஸ்டிங்கில் மேலும் அனுபவம் நிறைய இருக்கும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்போவுமே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் ஆச்சு நானே இதில் நிறைய கற்றுக்கினேன். நான் இப்போ நினைக்கிறேன் இன்னும் நிறைய படிச்சிருக்கலாமான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபீலிங்ஸில் வந்து நிறைய இங்கே கற்றுக்கிட்டது நிறைய இருக்குது. வெளிநாட்டு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருந்தா நல்ல மதிப்பு இருக்கும். ஆனால் ஊரில் இருக்கவங்க நினைப்பாங்க, வெளிநாட்டில் இருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே கஷ்டப்படுறதா தெரியும். ஒவ்வொரு நேரத்துக்கு சாப்பாடு, கம்பெனி எல்லாமே, ஒவ்வொரு கம்பெனியும் சாப்பாடு விஷயத்துலேருந்து எல்லாமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதுமாரி நல்லா படிச்சிருந்தா நல்ல கம்பெனியில் நல்ல போஸ்டிங்கில் ஏறலாம். அண்ணா வணக்கம், உங்களுடைய பெயர், எந்த மாவட்டம்னே? என் பேர் சுலைமா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். உங்களிடம் யாராவது எனக்கு வெளிநாட்டுக்கு விசா எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நீங்கள் எடுத்திருக்கீங்களா?
ஆனால் ஒருபாடு பேர் என்னட்டையும் சொல்கிறாவோ விசா எடுத்து தாருங்க வாருங்கன்னு சொல்கிறாவோ. ஆனால் நான் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே தெரியும் ஊர்லேயே 1000 ரூபா வேலை பார்க்கியவங்கள வந்து இப்போ 1 லட்ச ரூபா விசா கிடைக்கணும் நம்ம ஆளுவதான் அவங்கள கொஞ்சம் காசுக்கு வேண்டிட்டு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு இங்கே கொண்டு போடுறாவோ. அதுக்கப்புறம் தான் அவங்க தெரியாவோ இங்கே என்ன நடக்குது ஏதுன்னு உள்ளது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைக்கிறது என்னென்னா வெளிநாட்டில் வந்து என்னென்னா நமக்கு சீக்கிரமாக எடுக்கலான்னு சொல்லி ஆகும். அப்படி நம்மகிட்ட சொன்ன யாருக்குமே நம்ம எடுக்கிற இல்லை. நமக்கு தெரியும் இங்கே வந்தேன்னு சொன்னால் எப்படியாவது அவங்களுக்கு அதுக்கு உள்ள ஒரு இது பர்பெக்ட் கிடைக்கலன்னா இங்கே வந்துட்டு காரியம் இல்லை. அதனால் நமக்கு இந்த விசாயில் வந்து கொஞ்சம் காசு கிடைக்கும். அதனால் அப்படி எடுக்கணும்னு சொல்லி ஒருவாரோடைய எடுக்கிறவங்க இருக்கிறாவோ. அப்படி வந்து பற்றி போகிறவங்களும் இருக்கியாவோ. நிறைய பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டு விசா எடுத்து கொடுத்துறாங்க. அப்படியா நாடு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள்னா என்ன? அது வந்துட்டு நல்லா படித்து இதாகிட்டு வந்து ஜோபில் வர ஆளுகளுக்கு வந்துட்டு வெளிநாட்டில் வர்றதில் வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் போகும். ஆனால் ஊரில் இருந்து இங்கே லேபராட்டி யார் வந்தாலும் சரி தான் அவங்களுக்கு வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா வெளிநாடு வாரதில் பிரச்சனை இல்லை, வரணும். அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு தொழில் படிச்சுட்டு வர்றது பிரச்சனை இல்லை. எலக்ட்ரிஷியனாட்டா ஏதாவது ஒன்று அல்லாமல் நம்ம இங்கே மற்றுள்ள இது வேலையாட்ட லேபராட்டை வர்றதுலையுமே ஒரு இதுவுமே இல்லை. உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, நன்றி. சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் சொல்லுங்கள்.